வாழி நலந்திகழ் நாரணன் தாதனருள் வாழியவன் அமுத வாய்மொழிகள் வாழியே ஏறு திருவுடையான் எந்தை உலகாரியன் சொல் தேறு திருவுடையான் சீர் யாயாவிருத்திர் மனசி மமசா ஜாயதாம் சம்ஸ்மிருதிஸ்தே யோ யோ ஜல்பஸ் சபவது விபோ நாம சங்கீர்த்தனம் தே யாயா சேஷ்டா வபுஷி பகவன் சாபவேத் வந்தனம் தே சர்வம் பூயாத் வரவரமுனே சம்யக் ஆராதனம் தே அபகத மதமானைர் அந்திமோபாய நிஷ்டைஹி அதிகத பரமார்த்தைர் அர்த்த காம அனபேக்ஷைஹி நிகில ஜன சுஹுர்பிர் நிர்ஜித குரோதலோபைஹி வரவர முனிபிருத்யைர் அஸ்துமே நித்யயோகா. சேத்து கமல வயல் சூழ் தென்னரங்கர்தம் சீர்தழைப்ப போத்தி தொழும் நல்ல அந்தணர் வாழையி பூதலத்தே மாத்தத்த செம்பொன் மணவாள மாமுனிவன் வந்திலனேல் ஆத்தில் கரைத்த புலியல்லவோ தமிழ் ஆரணமே. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனால் மயர்வு அற மதிலம் அருளப்பெற்றவர்கள் ஆழ்வார்கள். ஆழ்வார்கள் எல்லோரும் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய பாதையானது ஆறும் பேரும் அவனே என்பது, நமக்கு வழியும் பலனும் பகவானே என்பது. நம்முயற்சியால் நம்மால் கடை தேற முடியாது, அவனுடைய செய்கையால் மட்டுமே நமக்கு வாழ்ச்சி. தாழ்ச்சி மற்றொன்றின் கீழ் தாழ்ந்து நின் தாளினை கீழ் வாழ்ச்சி அப்படின்னு ஆழ்வார் காட்டுறார். நமக்கு வாழ்ச்சி எங்கே அப்படின்னா அவன் திருவடிக்கீழத்தான் நமக்கு வாழ்ச்சி. ஆரெனக்கு நின் பாதமே சரணாகத் தந்தொழிந்தாய். வேற யார் எனக்கு? உன்னுடைய திருவடிகளே எனக்கு கதி, வேறொன்று எனக்கு இல்லை, எனக்கு வேறொரு புகழ் இல்லை, என் கையிலும் ஒன்றுமில்லை, நீதான் எனக்கு கதி என்று ஆழ்வார் காட்டி கொடுக்கிறார். அதைத்தான் ஆழ்வார் நோத்த நாலு என்கிற 4 திருவாய்மொழிகளாலே நோத்த நோன்பிலேன் மானே நோக்கு ஆறாமமுதே மானே நோக்கு நல்லீர் பிறந்த மாறும் என்கிற 4 திருவாய்மொழிகளாலே ஆழ்வார் அவனே வழி அவனே வழி என்று நமக்கு கைகாட்டி கொடுக்கிறார், வளையத்தை பண்ணி கொடுக்கிறார், நிர்தேசித்து கொடுக்கிறார். அது பேர் உபாய நிஷ்கர்ஷம் அப்படின்னு பேர். அவனே வழி என்பதை சரியான காரணங்களோடு ஆழ்வார் நமக்கு காட்டி தருகிறார். அதற்கு மேலே எம்மா ஒழிவில் நெடு வேய், எம்மா விட்டு திறமும் செப்பம், ஒழிவில் காலமெல்லாம் நெடுமார்க்கடிமை வேய் மறு தோளினை, இங்க 4 திருவாய்மொழிகளாலே ஆழ்வார் அவனே பலன், அவனுடைய கைங்கரியமே பலன், அவனுடைய முகமலர்த்திய தவிர்ந்த வேறொன்று நமக்கு பலன் கிடையாது, நமக்கென்னு ஒன்று கிடையாது. அந்த எம்பெருமான் நமக்கு தன்னானந்தத்துக்காக ஆழ்வார் சொல்றார் எம்மா விட்டு திறமும் செப்பம். பகவானே, என் ஆனந்தத்துக்காக நீ மோட்சம் கொடுத்தாலும் வேண்டாம், உன் ஆனந்தத்துக்காக எனக்கு நரகம் தருகிறேன்றியா, அது தகும். ஆழ்வார் எம்மா வீட்டில் காட்டின அர்த்தம். ஒழிவில் காலமெல்லாம் சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தைகளிலும் எல்லா நேரத்திலையும் எல்லா காலத்திலையும் எல்லா நிலைகளிலும் உனக்கு கைங்கரியம் செய்ய பெறுவேன் ஆக வேண்டும், உனக்கு தொண்டு செய்ய பெறுவேன் ஆக வேண்டும் என்று காட்டி தந்திருக்கக்கூடிய நிலை அதுதான் ஒழிவில் காலமெல்லாம். அதற்கு பிற்பாடு நெடுமார்க்கடிமை, உனக்கு பண்ணுற கைங்கரியம் உன்னோட நின்றுடக்கூடாது, உன்னுடைய அடியவர்களோடு சென்று சேர வேண்டும் என்று உத்ததும் உன் அடியார்க்கடிமை நின் திருவெட்டெழுத்தும் கத்துனான்னு காட்டினாரே திருமங்கை ஆழ்வார். அது எடை அடியொத்தி அப்படின்னா ஆழ்வாருடைய வார்த்தைகளை அடியொத்தி. அப்போ
அந்த அடிமையானது கைங்கரியமானது பாகவதர்கள் பரியந்தமாக போக வேணும், அவர்கள் வரைக்கும் போகணும். அதுதான் நெடுமார்க்கடிமை. வேய்மரு தோழினுடைய பிரமேயம் என்ன அப்படின்னு சொன்னால், பகவானே ஆழ்வார் சொல்றார், உகக்கு நல்லவரோடு உழி தந்து உந்தன் திருவுள்ளம் இடர்கடும் தோறும் நாங்கள் வியக்க இன்புறுதும் அது நிற்க எம் பெண்மையாத்தோம். ஆழ்வார் பெண்ணிலை எய்தினார். காதல்ல பல வகை உண்டோ, பக்தியில பல வகை உண்டோ, ஆனால் நம்மாழ்வாருடைய இந்த பாசுரத்தை போல வேற எந்த இலக்கியத்தையும் பார்க்க முடியாது. என்னவென்னால் ஆழ்வார் என்ன சொல்றார், கண்ணா நீ எதுக்காக வெளியில போறேன்னு தெரியும், நீ என்னத்துக்காக போறாய் அப்படின்னு தெரியும். கார்த்தால பசுமைக்க போறேன், இது பேர் காலை பூச்சுன்னு பேரு. கார்த்தால பசுமைக்க போறேன்னு சொல்லிட்டு போறாய், ஆனால் உண்மை அது கிடையாதே. என்னால் யமுனக்கரைக்கு மற்ற கோபிமார்கள் எல்லாரையும் அழைச்சின்னு வந்துடுறேன், அவர்களோடு ராசக்கிரீடையாடுவதற்காக செல்லுகிறாய், அதுதான் உண்மை. ஆனால் இந்த பசுமாடு மேய்க்கிறதுன்றது உனக்கு வெறும் ஒரு சாக்கு. அப்போ அங்கே போனேயானால் இன்னொரு ஆபத்து இருக்கு. உழிதருவர் கஞ்சனேவா, கம்சன் இருக்கானே, அவன் ஏவி உன்னை ஏதாவது பண்ணிடுவானோன்னு எனக்கு பயமா இருக்கு. இப்போ என்ன பண்ணணும், உனக்கு அந்த பெண் பிள்ளைகளோடு நன்னா விளையாடணும், இதுதான் உனக்கு ஆசை. ஆனால் எனக்கோ உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு பயமா இருக்கு. உன்னுடைய சந்தோஷம் குலையக்கூடாது, அதே சமயம் உனக்கு எதுவும் ஆகக்கூடாது. இது என்ன வழின்னு பார்த்தார் ஆழ்வார். கண்ணா நீ அங்கெல்லாம் போக வேண்டாம், அந்த பெண் பிள்ளைகளெல்லாம் நீ கண்ணன் ராத்திரி ஆழ்வாரை தேடின்னு வந்திருக்கான். ஆழ்வார் ஒரு கோபிகையின் நிலை எய்தினார், ராத்திரி ஆழ்வாரை தேடின்னு வந்திருக்கான். ராத்திரியெல்லாம் ஆழ்வாரும் கண்ணனும் நன்னா விளையாடி பேசி சிரிச்சுட்டு இருக்கா. அடுத்த நாள் கார்த்தால கண்ணன் கிளம்புறேன்னு சொல்றச்சே போகாதேன்னு ஆழ்வார் நிறுத்தி, மற்ற பெண்களெல்லாம் இங்கே கூட்டின்னு வந்துடும், என் கண்ணெதிர்க்கையே என் கண்வட்டத்திலேயே நீயும் அந்த பெண்களுமாக சுகித்து ராசக்கிரீடையாடி விளையாடி கொண்டு நன்னா சந்தோஷமா இருக்கலாம்னு ஆழ்வார் சொல்றார். உடனே கண்ணனுக்கு கொஞ்சம் வெக்கம் வந்துடுது. என்னன்னால் இவளும் பெண் தானே, இவள் கோபிகை தானே, இப்படி என்னத்தான் இருந்தாலும் இவள் பெண்மை எனக்கு தடையாக இருக்கிறது, கண்ணனுக்கு தடையாக இருந்தது. என்ன தடையாக இருந்ததுன்னா, இவளும் ஒரு பெண் தானே, இந்த பெண் எதிர்க்க மற்ற பெண்களோடு நான் எல்லாரோடையும் நான் சந்தோஷமாக ராசக்கிரடை ஆடிட்டு போகிறேன் அப்படின்னு சொன்னால் இவளுக்கு மனசு கட்டப்படாதா? நேத்தி ராத்திரி வந்துட்டு இன்னைக்கு கார்த்தால வரைக்கும் இவளோடு இருக்கிறேன், இந்த பெண் பிள்ளையோடு நான் விளையாடி கொண்டு இருக்கிறேன் என்று இருந்துவிட்டு மற்ற பெண் பிள்ளைகளெல்லாம் இப்போ கூட்டின்னு வந்துட்டோன்னா இந்த பெண் பிள்ளை பாடுபடுவளே அப்படின்னு லஜ்ஜப்படுறியா? நீ உனக்கு லஜ்ஜையா இருக்கா, உனக்கு வெக்கமா இருக்கா அப்படின்னு ஆழ்வார் கேட்டுட்டு, ஒருவேளை உனக்கு வெக்கத்தை உருவாக்கி என்னுடைய பெண்மையானது உனக்கு ஒரு லஜ்ஜையை உருவாக்கி என்னை விட்டு பிரிந்து போக வேண்டும், அங்கே போய் அந்த பெண்களோடு விளையாடலாம் என்று நினைத்தாயேயானால் உன் அனுபவத்துக்கு என் பெண்மை ஒரு தடையாக இருக்குமேயானால், நீ மற்ற பெண்களோடு ராசக்கிரீடையாடி விளையாடுவதற்கு என் பெண்மை ஒரு தடையாக இருக்குமேயானால் அந்த பெண்மையும் கூட எனக்கு வேண்டாம், அது நிற்க என் பெண்மையாத்தோம். ஆழ்வார் சொல்ற வார்த்தை. இந்த மாதிரி பக்தி நிலை வேற எங்கேயும் கிடையாது. தலைவியானவள் தலைவனுடைய சந்தோஷம், அதுவும் மற்ற பெண்களோடு தலைவனுக்கு சந்தோஷம்ன்றச்சே இவள் தன் பெண்மையும் வேண்டாம், அவன் சந்தோஷம்தான் தனக்கு முக்கியம்னு சொல்லக்கூடிய நிலை வேற எங்கேயும் கிடையாது. இந்த நிலை உலகியல் வாழ்க்கையில் இது விரசம், உலகியல் வாழ்க்கையில் இது நடவாது, இது விரசமான விஷயம். ஆனால் கண்ணன் விஷயத்தில் விரசமும் பக்தி ஆயிடுறது. எவ்வளவு உயர்ந்த பக்தி நிலையாக காட்டப்படுறது. இதுதான் பரசமிருத்தியேக பிரயோஜனம். பரசமிருத்தியேக பிரயோஜனம் ஆழ்வார் காட்டுறார். அந்த எம்பெருமானுடைய முகமலர்த்தியே தனக்கு பிரயோஜனம், தன் ஸ்வரூபம் அழிந்தாலும் பரவாயில்லே. அதுதான் ஸ்ரீவச்சன புராணத்தில் புண்ணியம் போலே பாரதந்திரியமும் பரானுபவத்துக்கு விலக்கு. நம்முடைய ஸ்வரூபம் பகவான் இங்கேருந்து பரமபதம் போன ஒரு ஜீவாத்மாவை என்ன பண்ணுறான், இவ்வளோ தூரம் வந்தான், அப்படி அந்த கோட்டுக்கால் கட்டிலை மிதித்து ஏறுகிற போது அந்த பெருமான் பார்க்குறான், இவ்வளவு தூரம் வந்தியே, எவ்வளவு காலம்
சம்சாரிகள் தங்களையும் ஈஸ்வரனையும் மறந்து ஈஸ்வர கைங்கரியத்தையும் இழந்தோம் என்கிற இழவுமின்னிக்கே சம்சாரமாகிற பெருங்கடலிலே விழுந்து நோவு பட்டுண்டு யாத்ரிச்சிகமான ஒரு சுகிருத்தம் உனக்கு பிறக்க என் கட்டாட்சமடியாக நீயோ இன்னைக்கு ஒரு காலத்தில் சாஸ்திர விசுவாசம் பிறந்து சாஸ்திரத்தில் சொல்றபடியெல்லாம் நடந்து அதற்கு பிற்பாடு ஒரு நல்லதொரு ஆச்சாரியன் உனக்கு நேர்பட அவர் திருமந்திர துவயமந்திர சரம ஸ்லோகங்களை உபதேசிக்க ஆத்மாவினுடைய தன்மை இன்னது என்பதை உணர்ந்து நீ மற்ற எல்லாத்தையும் விஷயாந்தர போகங்களை எல்லாம் விட்டு என்னையே உபாயமாக பத்தி நடுக்கிடக்கும் நாள், அதாவது ஜன்மபூமியை விற்றகல்வதற்கு நடுக்கிடக்கும் நாளிலே என்னுடைய திருநாமத்தையே சிந்தனை பண்ணிண்டு இப்பொழுது சரீரம் அவசானமான தசையிலே நீ பல லோகங்கள் பூலோகம் பூவர்லோகா சுவர்லோகா மகல்லோகா ஜனல்லோகா இப்படின்னு சத்தியலோகம் பரியந்தமாக நீ வந்து அதற்கு பிற்பாடு இந்த விரஜா நதியில ஸ்நானம் பண்ணி அமானவன் கரஸ்பர்ஷம் பட்டு நோக்கியர் அலங்கரிக்க எதிரெதிர் இமையவர் இருப்பிடம் வகுத்தனர்னு வகுக்க அதற்கு பிற்பாடு நேரு வந்து சேர்ந்தாய் எங்கே அப்படின்னு சொன்னால் பகவான் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய கோட்டுக்கால் கட்டில் அந்த ஆதிசேஷனை மிதித்து ஏறி பகவானை பார்த்து அகமன்னம் அகமன்னம் அகமன்னம்னு கையை நீட்டி சொல்றான் இந்த ஜீவாத்மா. அப்படி சொல்ற ஜீவாத்மாவை பகவான் என்ன பண்றான், உடனே வந்தியா சந்தோஷம் சௌக்கியமாரு அப்படின்னு இப்படி தானே கை காட்டினா அவன் காலில் விழுந்து கிடக்கணும், இல்லை இவ்வளவு தூரம் வந்தியே எனக்காக இவ்வளவு தூரம் வந்தியே அப்படின்னு அவனை இழுத்து அணைத்துக் கொள்கிறான். அந்த ஜீவாத்மாவை எந்த திருமார்பால பரதனை ஆரோகித்து கொண்டானோ அணைத்து கொண்டானோ, எந்த திருமார்பால அக்ரூரை அணைத்து கொண்டானோ, எந்த திருமார்பால திருவடியை அணைத்து கொண்டானோ, பரத அக்ரூர மாருதிகளை பரிஸ்வங்கித்த மணிமிகு மார்பாலே குருமாமணியாய் அணையும் வஸ்தூன்னு இவனை அணைத்துக் கொள்கிறான். அப்படி அணைத்துக் கொள்ளுகிற போது அணைச்சுட்டு அப்படியே விட்டுடுறானா இல்லை, இவன் காலை பிடிச்சு 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 விடுறான். எவ்வளவு தூரம் நீ வந்திருக்கே, எனக்காக இவ்வளவு கட்டப்பட்டியே, இவன் காலை பிடிச்சு விடுறான். இவனை தூக்கி தன் தலையில வச்சுக்கிறான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. புறத்தாழ்வானுடைய அவதார ஸ்தலத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய புறத்தாழ்வான் கோசாலையிலிருந்து பேசுறோம். இந்த புறத்தாழ்வானுடைய கோசாலை 10 வருஷத்துக்கு முன்ன 2 பசுக்களை வச்சு ஆரம்பித்த இந்த கோசம் பிரச்சனம் இன்னைக்கு ஒரு 30 பசுக்களோட திகழ்கிறது. புறத்தாழ்வானுடைய கிருபையினால நாட்டு இன பசுக்களை வச்சு காங்கேயம் காஞ்சி குட்டை போன்ற ரகமான பசுக்களை வச்சு தர்ம தேவதையா இருக்கக்கூடிய பசுக்களை தர்மத்தை ரட்சிக்கும் பொருட்டு இந்த கோசம் பிரச்சனத்தை தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆழ்வானுடைய கிருபையினால. அப்போ இந்த ஜீவாத்மாவுக்கு ஒரு எண்ணம் தோன்றது. என்னன்னால் எங்க ஆச்சாரியன் திருமந்திரத்தில் சொன்னபடி நான் அவனுக்கு அடிமையாயித்தே, நான் பரதந்திரன் ஆயித்தே, பகவானே என் காலை நீ தொடலாகாது, என்னை தூக்கி தலையில வச்சுக்கலாகாது, நான் உன் அடிமை, நான் உன் உடைமைன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் பெருமானுடைய திருவுள்ளம் என்னவாகும்னா துக்கிக்கும் சோகிக்கும். ஏன் துக்கிக்கும் சோகிக்கும்? ஒரு குழந்தை இருக்கு, இந்த குழந்தை நம்மகிட்ட வருது, இந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் காலை பிடிச்சி விடுறோம், தலையில தூக்கி வச்சுக்கிறான். அந்த குழந்தை திடீர்னு என்ன பண்றது, அப்பா நீர் எனக்கு தகப்பனார், நான் உமக்கு பிள்ளை, நீர் என்னை என் தலையிலே சுமக்க கூடாது, என் காலையில் பிடிக்க கூடாதுன்னு தபால்னு இறங்கி நம்ம காலம் அந்த குழந்தை பிடிச்சதுன்னா ஐயோ நம்ம இந்த குழந்தைய வச்சு நான் அனுபவிக்கணும்னு நினைச்சான். ஆனா இது ஸ்வரூப ஞானம் பெற்று இந்த ஞானத்தினாலேயே நம் அனுபவத்தை கெடுக்கிறதே. அதே போலத்தான் இங்க இருக்கிற வரைக்கும் தான் சேஷத்துவ பாரதந்திரியங்கள் நமக்கு வேணும். அங்க போன பிற்பாடு அவன் அனுபவத்துக்கு தக்கமாறு தான் நம்முடைய தன்மை அமைய வேண்டும்னு காட்டப்பட்டது. அப்போ அந்த எம்பெருமானுடைய அனுபவத்துக்கு இவனுடைய பாரதந்திரியம் தடையாக இருக்குமேயானால் அதையும் விட வேண்டும். அதுபோலத்தான் இங்கு கண்ணனுடைய அனுபவத்துக்கு ஆழ்வாருடைய பெண்மை தடையாக இருக்குமேயானால் அதையும் விட்டு விடுகிறேன்னு சொன்ன அது வேய்மருதோழினுடைய பிரமேயம். ஆக ஆறும் பேரும் அவனே வழி அப்படின்னு சொன்னால் அவன் மட்டும்தான் வழி. நம் முயற்சி ஒரு காலம் வழியாகாது. பலன் அப்படின்னு சொன்னால் அவன் சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம், நம்ம சந்தோஷம் ஒரு க்ஷணமும் கிடையாது. அப்போ ஒருவேளை நமக்கு சந்தோஷப்படுறதுக்கு வழியே கிடையாதுன்னா அவன் சந்தோஷப்பட்டானேயானால் அதை பார்த்து சிரிக்கணும். எதுக்கு சிரிக்கணும்னால் ஆஹா நமக்கு பண்ற கைங்கரியம் இவனுக்கு பிடிச்சிருக்க போல் இருக்கு, மீளவும் இவனிடத்திலே கைங்கரியத்தை கொள்ள வேணும் அப்படின்னு காட்டின. இது பிரதம பர்வம். எவ்வளவு தூரம் சொன்னதெல்லாம்
பிரதம பர்வம். இந்த பிரதம பர்வத்திலே நிலைத்திருப்பார் 10 பேர். உண்டபோது ஒரு வார்த்தை, உண்ணாத போது ஒரு வார்த்தை சொல்லுவார். 10 பேர் உண்டிரே, அவரை சிரித்திருப்பார் ஒருத்தர் உண்டிரே. சப்தகாதைன்னு தலைப்பு வச்சுட்டு எங்கெங்கயோ சுத்தின்னு இருக்காரே. சொல்றேன், எல்லாம் உபன்யாசங்கள். உபன்யாசம்னா என்ன தெரியுமா? ஒண்ணுமில்லை, மரம் இருக்கு, அதுல இவ்வளவு கிளை இருந்தது, இவ்வளவு இலை இருந்தது, இவ்வளவு காய் இருந்தது, அந்த மரத்துக்கு இவ்வளோ தூரம் சொல்லிவிட்டு அந்த மரத்தில் பசுமாடு கட்டப்பட்டிருந்தது. பசுவை பற்றி எழுதணும். நாங்கள் இப்படிலாம் எழுதிடுவோம். கடைசியில் சொல்லிடுவேன் இதுதான் சப்தகாதைன்னு. அப்போது இந்த இடத்துல இவ்வளவு தூரம் 6 பேரும் அவனேன்னு பகவான் வரைக்கும் நிற்கிறவாளுக்கு பிரதம பர்வ நிட்டர்கள். ஆனால் அந்த ஆச்சாரியன் பக்கலிலே சென்றிருப்பாருக்கு சரம பர்வ நிட்டர்கள்னு பேரு. இப்ப இந்த பிரதம பர்வ நிட்டர்கள், சரம பர்வ நிட்டர்கள் 10 பேர் பிரதம பர்வத்திலே நின்னவர்கள். அவர்களை சிரித்திருப்பார் ஒருவர். அவர் சொல் கொண்டு இவ்வர்த்தம் அறுதியிட கடவது. ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம் என்கிற அர்த்தத்தை மதுரகவி சொற்படியே நிலையாக பெற்றோம்னு மாமுனிகள் காட்டினார் போலே மதுரகவியாழ்வார் சொற்படி நாம் நிலை நிற்க வேணும் அப்படின்னு காட்டப்பட்டது. என்னத்தான் பகவான் வசந்தவன், என்னத்தான் அவன் எல்லாரையோட மேம்பட்டவன் என்றிருந்தாலும் கூட அது எப்படிப்பட்டவன் அப்படின்னால் பந்த மோட்சங்களுக்கு பொதுவாய் இருக்கும். பகவானாகிறவன் பந்தத்துக்கும் மோட்சத்துக்கும் பொதுவானவன். ஆனால் ஆச்சாரியனாகிறவன் மோட்சைக்க ஹேதுவாய் இருக்கும். மோட்சத்துக்கு ஒன்றுத்துக்கு மட்டுமே காரணமா இருக்கும். ஒரு ஸ்லோகம், இது நிறைய வாட்டி சொல்லிருக்கேன், திருப்பி சொல்றேன். ஒரு அழகான ஸ்லோகம் இருக்கிறது. அதாவது நச்சேத் ராமானுஜேத்யஷா சதுரா சதுரக்ஷரி காமவஸ்தாம் பிரபத்யந்தே ஜந்தவோ ஹந்தமாத்ருஷா. 4 எழுத்துக்கள் ராமானுஜா என்கிற 4 எழுத்துக்கள் இல்லை என்னால் என் போன்ற காமத்திலே திளைத்து தாழ்ந்திருப்பவர்களெல்லாம் நாங்களெல்லாம் என்ன பண்ணி இருப்போமோ, எப்படி கடைத்தேறி இருப்போம் என்று சொல்லுகிறார். ஏன் ராமானுஜா இது மட்டும்தான் 4 எழுத்தா? நாராயண இதுவும் 4 எழுத்து. அப்ப நாராயணா என்கிற திருவட்டாட்சர மகாமந்திரத்தை விட ராமானுஜ என்கிற ராமானுஜ மந்திரம் வசந்ததா? அதைத்தாங்க கேள்வி கேட்கறது. எல்லாத்துல இருக்கிற அர்த்தமோ இதில் உண்டு. என்ன திருமந்திரத்தில் இருக்கக்கூடிய அர்த்தங்கள் வேற எங்கேயும் இல்லை, எல்லா திருமந்திரத்தில் உண்டுன்னு நம்ம பெரியவா அறுதிட்டு காட்டி இருக்கிறார்கள். அந்த திருமந்திரத்தில் சொல்லப்பட்ட நாராயண நாமத்தை விட அதுவும் 4 அக்ஷரம். ராமானுஜான்னு சொல்றது 4 அக்ஷரம். அந்த 4 அக்ஷரத்துக்கு இந்த 4 அக்ஷரத்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னால், முதல்ல சொன்ன நாராயணா என்கிற 4 அக்ஷரத்துக்கு கொள்ளவும் தெரியும், தள்ளவும் தெரியும். ராமானுஜா என்கிற 4 அக்ஷரத்துக்கு கொள்ள மட்டும்தான் தெரியும், தள்ள தெரியாது. அதுதான் ராமானுஜ நாமத்துக்கு இருக்கக்கூடிய பெருமை. கொள்ள மட்டும்தான் தெரியும். அதுதான் ஈஸ்வரன் எப்படிப்பட்டவன்னா அவன் ஸ்வதந்திரன். ஸ்வதந்திரனை பத்தும் பத்தின போதிரே இந்த பயம் உள்ளது. இந்த ஸ்வதந்திரனான ஈஸ்வரனை பத்துகிற போதுதானே நமக்கு பயம். என்ன பயம் அப்படின்னு சொன்னால், அந்த எம்பெருமானை பத்துகிற போது அவன் கொள்ளுவனோ தள்ளுவனோ, கொள்ளுவனோ தள்ளுவனோ, அதாவது அந்த எம்பெருமான் நம்மை கொள்ளக்கூடியவனா தள்ளக்கூடியவனா அப்படின்னு நமக்கு பயம் இருக்கிறது. ஆனால் அந்த ஆச்சாரியனை பற்றுகிற போது நமக்கு பயம் இல்லை. ஏன் பயம் இல்லைன்னா, ஆச்சாரியன் ஸ்வதந்திரன் அல்லன், பரதந்திரன். ஆச்சாரியன் ஸ்வதந்திரன் அல்லன், பரதந்திரன் அப்படின்னு ஸ்வதந்திரனை உபாயமாகத்தான் பத்தின போதிரே இப்பிரசங்கந்தான் உள்ளது. அப்ப ஸ்வதந்திரனான பகவானை வழியாக பத்தினால்தான் நமக்கு பயம் உள்ளது. பயம் அபயம். கர்மத்தை கண்டா பயம், அவன் கிருபையை கண்டா பயம் போறது. திடீர்னு நமக்கு நம்ம கர்மத்தினுடைய மூட்டையை பார்க்கிறோம், ஐயோ நமக்கு என்ன போறதோன்னு பயம் வருது, தலையை பிடிச்சுன்னு உட்காந்துக்கிறோம். அதுக்கப்புறம் பெருமானுடைய கருணையும் தெரியறது. பார்சாரதியம் பெருமானும் வந்து சேவிக்கிறான், ஆஹா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தோத்துறது. சாயங்காலம் திருப்பி ஆத்துக்கு போறோம். ஆத்துக்கு போனா அடுத்தது கண்ணை மூடினா என்னென்னமோ பிரச்சனை எல்லாம் மனசுக்கு வருது. பிள்ளை ஒழுங்கா படிக்கல, ஆத்துக்காரர் ஒழுங்கா ஆத்துக்கு வருது இல்லை,
நாளை கடங்காரன் ஆத்து வாசல்ல வந்து நிற்பான். இவ்வளவு பிரச்சனையும் மனசுக்கு வருது. ஐயோ என்ன பண்ண போகிறோமோன்னு பயம் வருது. அடுத்த நாள் கார்த்தால, நாளை கார்த்தால, அடுத்த நாள் கார்த்தால பெருமாளை வந்து சேவிக்கிறான். பெருமாள் இருக்கார் பார்த்துப்பார், பயம் போகிறது. அப்போ அங்கே போனால் பயம் போகிறது, அதுக்கு வந்தால் பயம் வருது. பயமும் அபயமும் மாறி மாறி நடப்பது சுதந்திரனை பத்தினால். ஆனால் ஆச்சாரியனை பத்தினால் என்னவாயித்துன்னா மோட்சம் உண்டா இல்லையான்ற பயமே கிடையாது. நெஞ்சிலே கை வைத்து உறங்கலாம் இருக்கும் என்று காட்டப்படுகிறது. அதைத்தான் அந்த சுதந்திரனான ஆச்சாரியனை பத்துகை, அது சுதந்திரனான பகவானை பத்துகை பிரதம பர்வம், பரதந்திரனான ஆச்சாரியனை பத்துகை அது சரம பர்வம், சரம பர்வம் அப்படின்னு காட்டப்பட்டிருக்கிறது. ஒரு கேள்வி, சுவாமி பகவானே வழி பகவானே பலன், இது வேதாந்தமெல்லாம் கூட காட்டி கொடுக்கிறது. இதைத்தான் ஆழ்வாராதிகளும் காட்டி கொடுத்தா. அப்படி இருக்கிற போது ஆச்சாரியாபிமானம், ஆச்சாரிய கைங்கரியமே நமக்கு பிரதானம், சரம பர்வமே நமக்கு பிரதானம்னு சொன்னா எங்கேயானும் காட்டப்பட்டிருக்கா? வேதாந்தத்தில் இந்த அர்த்தம் இருக்கா? இது வேத சித்தமா? இது வேதார்த்தமா? இதான் கேள்வி. நன்னா இருக்கு, சுதந்திரனை பத்த வேண்டாம், பரதந்திரனான ஆச்சாரியனை பத்துங்கள், ராமானுஜனை பத்துங்கள், ஆச்சாரியனை பத்துங்கள்லாம் நன்னா இருக்கு. ஆனா இது வேதார்த்தமா? இது வேதத்தினுடைய அர்த்தத்தில் பொருந்துமா? கேள்வி புரியுறதா? இங்க கேள்வி. இது எங்கேயானும் பொருந்துமா? இது எங்கேயானும் நடக்குமா? இதான் இங்க கேள்வி. அதைத்தான் ரொம்ப அழகா காட்டுறார் ஸ்ரீவஜ்ரபோஷணம்ன்ற திவ்ய கிரந்தத்தில். ஸ்வரூப பிராப்தி சாஸ்திரம் புருஷார்த்தமாக சொல்லான் இருக்க, பிராப்தி பலமாய்க்கொண்டு கைங்கரியம் வருகிறார் போலே சாத்திய விருதியாய்க்கொண்டு சரமபர்வம் வரக்கடவது. சரமபர்வத்துக்கு ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம், ஆச்சாரியன்னு நமக்கு வழின்னு சொல்றதுக்கு அடிப்படையாக இருக்கக்கூடிய தத்துவ கோட்பாடு ஸ்ரீவஜ்ரபோஷணத்தில் ரொம்ப அழகாக காட்டுறார். ஸ்வரூப பிராப்தியை சாஸ்திரம், சாஸ்திரம் என்ன சொல்றது? இங்கேருந்து போற ஜீவாத்மா சாலோக்கிய, சாரூப்பிய, சாமீப்பிய, சாயுஜ்யா என்று 4 விதமான மோட்சங்களை பெறுகிறான். அவன் இருக்கிற லோகத்தை அடைகிறான், அவனுடைய ரூபத்தை அடைகிறான், பகவானுடைய ரூபத்தை. அவன் பக்கத்தில் இருக்கான் சாமீப்பிய, சாரூப்பிய, அவனுடைய ஆனந்தத்தை பெறுகிறான். அப்ப சாலோக்கியம், சாரூப்பியம், சாமீப்பியம், சாயுஜ்யம், அவனுடைய ஆனந்தத்தை பெறுகிறான். இவை 4ம் பகவான் இவனுக்கு மோட்சம் போற போது பகவானுக்கு துல்லியமான ஆனந்தம். இத்தோட வேதாந்தம் முடிச்சு விடுறது. அப்ப கைங்கரியம், அவனுக்கு பண்ற தொண்டு, அதை பத்தி வேதாந்தம் சொல்லலை. அப்ப எதை வச்சு அதை சொல்றது அப்படின்னா, அதை அழகா நிரூபித்து காட்டக்கூடியவர் எம்பெருமானார். அவர் என்ன சொல்றார்? அனுபவம், அனுபவ ஜனித்த பிரீத்தி, அனுபவ ஜனித்த பிரீத்தி காரிதமான கைங்கரியம்னு காட்டுகிறார். அனுபவம்னா பகவானை அனுபவிக்கிறது. அனுபவத்தினால என்ன பண்றது? அனுபவத்தினால ஒரு பிரீத்தி ஏற்படுறது. அந்த ஆசை ஏற்பட்டு, ஆசையினால என்ன பண்றோம்? அவனுக்கு ஏதேனும் செய்ய வேணும், அவனுக்கு ஏதேனும் செய்ய வேண்டும் கைங்கரியம் பண்றோம். அதனால் உகந்து செய்யும் கிரிசைகள் ஆண்டாள் சொன்னா. உத்தேன் உகந்து பணி செய்து உணபாதம் பெற்றேன். அதுதான் அனுபவ ஜனித பிரீத்திகாரிதமான கைங்கரியம். எப்படி புரிஞ்சுக்கிறது? குழந்தை வருது, தூக்கி கொஞ்சம் அனுபவிக்கிறோம், ஆசை மேரூறது. இந்த குழந்தை சிரிக்க சிரிக்க அடுத்து இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணுமே, இந்த குழந்தைக்கு ஏதாவது கொடுக்கணுமே, ஆற்றுல இருக்கிற ஏதாவது தின்பண்டத்தை எடுத்துகிட்டு வந்து கொடுத்து இந்த குழந்தைக்கு சாப்பாடை ஊட்டி காலை பிடிச்சி விட்டு பண்ணுறோமே, அதே போலத்தான் பகவானை அனுபவிக்கிறான். அனுபவிக்க அனுபவிக்க பிரீத்தி ஏற்படுறது, அவனுக்கு ஏதாவது செய்யணுமேனு தோன்றது. அதுதான் கைங்கரியம். இப்படி பலன் பகவானை அனுபவிக்கிறதோட நிற்காம அனுபவம்ன்றது வளர்ந்து கைங்கரியம் வரைக்கும் வருது இல்லையா? அதுபோல பகவானுடைய திருவடிகள், பகவானுடைய திருவடிகளாக இருக்கக்கூடிய பாகவதர்கள், பாகவதர்களுடைய மேம்பட்டவராக இருக்கக்கூடிய ஆச்சாரியன், அது வரைக்கும் கைங்கரியம் போறது. ஆக இப்படிதான் சரம பருவம் வரக்கடவது. இதை நிரூபித்து காட்டுகிறார் ஸ்ரீவச்சனபூஷணத்தில். அப்படிப்பட்ட ஸ்ரீவச்சனபூஷணத்தினுடைய தாத்பர்யார்த்தம் என்ன அப்படின்றதான்
விளாஞ்சோலை பிள்ளை என்கிற ஆச்சாரியர் அழகாக தான் சப்தகாதை என்று 7 பாசுரங்களாலே எடுத்து சாராதி விஷயத்தை சாரத்தை எடுத்து நமக்கு உணர்த்துகிறார். சப்தகாதினா 7 பாசுரங்கள். இந்த 7 பாசுரங்களால ஆச்சாரியாபிமானமே உத்தாரகம்னு காட்டினாரோ இல்லையோ, அந்த விஷயத்தை எடுத்து இயம்புகிறார். இதுக்கு பிள்ளலோகஞ்சியர் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். இந்த 7 பாசுரங்களால் எப்படி இயம்புகிறார்னா, அந்த 6 பிரகரணம் புருஷகார வைபவம், ஸ்ரீவச்சன புராணத்தில் 6 பிரகரணம் இருக்கு. புருஷகார வைபவம், அடுத்தது உபாய வைபவம், அதுதான் சாதனசிய கௌரவம். அதுக்கு அடுத்தது அதிகாரி கிருத்தியம், இந்த பிரபன்னாதிகாரி என்ன பண்ணணும் அப்படின்றது. சத்குரூப சேவனம், சதாச்சாரிய சத்சிஷ்ய பரிமாற்றம், ஆச்சாரியன் சிஷ்யன் எப்படி பரிமாறுவார்கள் அப்படின்றது 3வது பிரகரணம். ஹரிதயா, பகவன் நிர்ஹேதுக கிருபா பிரபாவம், பகவான் நம் மீது பொழியும் கருணைக்கு காரணமே இல்லை, காரணமற்ற கருணை அது. அடுத்தது குரோருபாய தாஞ்சயா, குருவே உபாயம், ஆச்சாரியனே உபாயம். இதைத்தான் காட்டுறார் 6 பிரகரணத்தால. புருஷகார வைபவம் ச சாதனஸ்ய கௌரவம் தததிகாரி கிருத்தியமஸ்ய சத்குரூபசேவனம் ஹரிதயாமஹைதுகிம் குரோருபாய தாஞ்சயோ வச்சனபூஷணே அவதத்து ஜெகத்குரும் தமாஸ்ரயே. 6 அர்த்தங்கள். இதுல எது இதுல முக்கியமான அர்த்தம்? கண்ணனுக்கும் பிள்ளலோகாச்சாரியருக்கும் என்ன வித்தியாசம்? கண்ணனம் பெருமான் கீதை சொன்னான், பிள்ளலோகாச்சாரியர் ஸ்ரீவச்சன புராணம் சாதிச்சார். கண்ணனம் பெருமான் அவன் யார்? பகவான் ஸ்ரீமன் நாராயணனுடைய அவதாரம். பிள்ளலோகாச்சாரியர் அவர் யார்? காஞ்சி தேவப்பெருமானுடைய அவதாரம். கண்ணனம் பெருமான் காட்டினது அவன் கர்மயோக ஞானயோக பக்தி யோகங்கள் எல்லாம் பூர்வ பட்சமாக வைத்தான். அத பூர்வபக்ஷம், கர்மம் ஞானம் பக்தி சொல்றேன், ஆனா இதெல்லாம் உபாயம் கிடையாது. எது உபாயம்? சர்வதர்மானு பரித்யஜ்ய மாமேகம் சரணம் ரஜ அகம் துவா சர்வபாபேபியா மோக்ஷயிஷ்யாமி மாசுச்சஹான்னு எல்லா தர்மங்களையும் விட்டு என் ஒருவனையே சரணமாக பத்துன்னு மாமேகம் சரணம் ரஜா, என் ஒருவனையே. அதான் ரொம்ப அழகான விஷயம் காட்டப்படுறது ஸ்ரீவச்சன புராணத்தில். இது மொத்தத்தையும் எடுத்து இதை ஆராய்ச்சி பண்ணி சொல்றார் ரொம்ப அழகா. என் ஒருவனையே சரணமாக பத்து. அதனால் என் ஒருவனையே, என்னை சரணமாக பத்து சொல்லலை, என்னையே சரணமாக பத்து சொல்லலை, என் ஒருவனையே சரணமாக பத்து. அப்போ சர்வதர்மான் பரித்யஜ்ய சரணம் ரஜா, மாம் சரணம் ரஜா, ஏகம் சரணம் ரஜா. எல்லா தர்மத்தையும் விட்டுட்டு பத்து, என்னை பத்து, என் ஒருவனையே பத்து.